வணக்கம். நான் டாக்டர் நோயல் ஜேம்ஸ், முட்டம் கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜில் நியூராலஜிஸ்டாக இருக்கிறேன். ஸோ அக்டோபர் 29ங்கிறது உலக பக்கவாத தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இப்போ இந்தியாவில் நாளில் ஒருத்தங்க மாற்றுத்திறனாளிகளாக மாறுறதுக்கு ஸ்ட்ரோக் ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி நாளில் ஒருத்தங்க மரிச்சு போகிறதுக்கும் ப்ரீமெச்சூராக மரித்து போவதற்கும் ஸ்ட்ரோக் ஒரு முக்கியமான காரணமாக இப்போதைக்கு இருக்குது. இன்னொரு மிகவும் முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த 5 பேருக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னா அதில் ஒருத்தங்களுக்கு 40 வயசுக்கு கீழே வந்துடுது ஸ்ட்ரோக்கு. அதனால வெறும் சின்ன வயசுலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளாக மாறி மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ இப்போ ஸ்ட்ரோக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்ன வேணும்னா, ஸ்ட்ரோக்குங்கிறது மூளைக்கு போகிற ஒரு இரத்த குழாய் அடைப்புனாலேயோ அது ஒரு 80%, இல்லைன்னா 20% கசிவுனாலேயோ ஏற்படுற பக்கவாதம் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இதை சீக்கிரம் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது BFAST, BEFAST, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிங்கிறது பேலன்ஸ், ஈங்கிறது சீயிங், ஐஸ், அப்புறம் ஃபாஸ்ட், எஃப் ஃபேஷியல் வீக்னஸ், அதாவது வாய் ஒரு பக்கம் கோணல் ஆகிறதோ, இல்லைன்னா ஏ ஆர்ம் வீக்னஸ், கை இல்லை கால் பலவீனம் அடைகிறது. அப்புறம் எஸ் பேச்சில் குளறுபாடுகள் ஏற்படுறது, இல்லை பேசுறது புரியாமல் இருக்கிறது. இன்னொன்று டைம்னா சீக்கிரம் கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டலுங்கிறது. ஏன் சீக்கிரம் கொண்டு போனோம்னா, இப்பெல்லாம் நிறைய புது சிகிச்சை வழிமுறைகள் வந்திருக்கு. இரத்த குழாயில் உள்ள அடைப்பை திறக்கிறது மாதிரி மருந்து போடலாம். பேஷண்ட் ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளால வந்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் ஸ்கேன் எடுத்துட்டு மருந்து போடலாம். அதை தாண்டி பெரிய ரத்த குழாயில அடைப்பு இருக்கு அப்படின்னா ஸ்டென்ட் போடுறது, கிளாட்டை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி புது வழிமுறைகள் இருக்குது ஸ்ட்ரோக்குக்கு. இந்த வேலைகளை சீக்கிரமே அந்த டைமுக்குள்ளால பண்ணிட்டோம்னா அந்த பேஷண்ட் மாற்றுத்திறனாளியா மாறுறத நம்ம தடுக்கலாம், இல்லை மரிச்சு போறதையும் தடுக்கலாம். ஸோ நம்ம கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் இன்டகிரேட்டடாக உள்ள MRI CT சென்டர், ஸ்கில்டு ரேடியாலஜிஸ்ட்ஸு, அப்புறம் எப்போவுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஃபிசிஷியன்ஸ் ஃபுல் டைம், அப்புறம் நியூராலஜிஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த BFAST அந்த சிம்டம்ஸ், பேலன்ஸ் போகிறது, தள்ளாட்டம், அப்புறம் கண் பார்வையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறது, ரெண்டாக தெரிகிறது, இல்லைன்னா வாய் ஒரு சைடாக இழுத்துக்கிறது, இல்லைன்னா கை கால் பலவீனம் வர்றது, இல்லை பேச்சு புரியாமல் இருக்கிறதோ, இல்லை பேசுறது குளறதா இருக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே சிகிச்சை பண்ணுறதுக்கூடிய எல்லா வசதிகளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி நம்ம கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் கை கால் இழுத்துக்கும், டைட் ஆகிக்கும். இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணும்போதெல்லாம் கை நீட்ட முடியாமல் அந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது அதுக்கு போட்டுலினம் டாக்சின் இன்ஜெக்ஷன் போடலாம். அந்தந்த தசையில் எந்தெந்த தசை டைட்டாக இருக்குதோ அங்கே மட்டும் போடலாம். அந்த வசதியும் கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.